பூதலத்தில் யாவர்க்கும் பேராதரவா என்னாலும் மாதரசி என்று வாழ்த்துகின்ற மாரியம்மன். 1956 சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு ரயில்ல ஒரு 8 வயது சிறுமி வரா. அவ பேர் தான் லலிதா. அவ மீனாட்சிபுரத்துல இருந்து எல்லாருக்கும் அருள் வாக்கு கொடுக்குறா. அது எல்லாமே நடக்கிறது. திடீர்னு கொஞ்ச நாள் அவளுக்கு உடம்பு முடியாம போய் அம்மா போட்டுருது. ஊர்ல இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு, அவருக்கு ரொம்ப தீராத வியாதி, அவரை கூப்பிட்டு, உன் வீட்டுல ஒரு கிணத்துக்கு அடியில தக்காளி செடி இருக்கு, அதுல இருந்து தக்காளி பறிச்சுட்டு வந்து எனக்கு கொடு, நான் உன் வியாதி எல்லாம் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரே ஏளனமா வந்து, உன்னால உன்னோட வியாதியே குணப்படுத்திக்க முடியலையே, எனக்கு தெரியாம என் வீட்டுல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அதே மாதிரி கிணத்துக்கு அடியில ஒரு தக்காளி செடி இருக்கு, அதுல தக்காளி இருக்கு. அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அந்த தக்காளியை பறிச்சுட்டு நிகழ்ந்து போய் இவள்கிட்ட வந்து கொடுக்குறான். கொஞ்ச நாள்லயே அவருக்கு அந்த வியாதி குணமாயிடுறது. இவளுக்கு அந்த போட்டிருந்த அம்மா முத்து முத்தா மாறி இறந்து போயிடுறான். ஒரு பக்தரோட கனவுல தோன்றி, எனக்கு என் மண்ணை எடுத்து ஒரு கோவில் அமைங்க, நான் இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் காப்பேன் அப்படின்றா. லலிதா முத்துமாரின்ற பேர்ல எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்கா அந்த கோவில்ல இருந்து. இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, கிலோ கணக்குல மஞ்சளை அம்மியில அரைச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே போல அவளுக்கு தக்காளி அம்மன்னு பேரும் உண்டு. தக்காளி 1000 கிலோ கணக்குல இருக்கும். எல்லா சாரியும் எடுத்து அவளுக்கு அபிஷேகம் விசேஷமா நடக்கும். இந்த மாசி பங்குனி திருவிழா 2 மாதமும் சேர்ற தருவாயில அவளுக்கு திருவிழா. உள்ளூர் வெளியூர் சர்வதேசத்துல இருந்து எல்லாரும் வந்து, வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாமும் வந்து அவளுக்கு பால் குடம், காவடி, வேல் குத்துறது, பூக்குழி இறங்குறது, தீச்சட்டி எடுக்கிறதுன்னு பயங்கரமா அவளை கொண்டாடுவாங்க. ஏறக்குறைய 3 லட்சத்துல இருந்து 5 லட்ச பக்தர்களை நம்ம அந்த சமயத்துல பார்க்க முடியும். இங்க மட்டும்தான் மூட்டரை வச்சே அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும், பால் அபிஷேகம். என்ன பெருமைன்னா, நானும் இந்த ஊர்ல பிறந்தவ, என்னோட மகிமை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விசேஷம் என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்பு சர்ப காவடி, பொதுவா முருகப்பெருமானுக்கு தான் சர்ப காவடி எடுப்பாங்க. ஆனா இந்த அம்மன் ஒரு பக்தரோட கனவுல தோன்றி, எங்க அந்த பானையை வாங்கணும்னு இந்த பானை பண்றவருக்கும் கனவுல தோன்றி இப்படி ஒரு நபர் வருவாரு. அவன் என் பக்தன், நீ இந்த பச்சை பானையை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கனவுல, அந்த சர்பம் எங்க வரும், எங்கேருந்து அந்த சர்பத்தை தூக்கிட்டு வரணும், எத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கனவுலையே சொல்லி இப்படி கோலாகலமா சர்பகாவடி எடுத்திருக்காங்க. இப்படி காரைக்குடியில அருள் பாலிச்சுட்டு இருக்க ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மனை வேண்டி நம்ம வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் மீன்பட பிரார்த்தனை பண்ணி நமஸ்கரிப்போம். பாலோட பன்னீரும் அபிஷேகமாம், அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமாம், மங்கள குங்கும திலகமுமாம், அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளாம், முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம்.